ஸ்ரீ பாப்பா போலாமா? என்னடா என்ன ஆச்சு? ஏன் திரும்பி திரும்பி பார்த்துன்னு இருக்க? டைம் ஆச்சு, போலாமா? என்ன இந்த ஹிட்லரை இன்னும் காணோம்? நான் ஒருத்தி இங்கே கிளம்ப போகிறேன். எனக்கு வந்து டாட்டா காட்ட முடியாதா? என்னம்மா என்ன யோசிக்கிற? என்ன பாப்பா, அத்தை கிட்ட யார்கிட்டயாவது சொல்லிட்டு வரணுமா என்ன? இல்லை இல்லைப்பா. அப்புறமா என்ன, கிளம்பலாம் வா. ஏ ஸ்ரீ, இன்னுமா கிளம்பல நீ? ஆமாப்பா, போலான்னு கூப்பிடுறேன். என்ன உன் திருவிழாவில் காணாம பண்ண புள்ள மாதிரி திரு திருன்னு முழிச்சுன்னு இருக்கா. அங்க பாரு, மறுபடியும் அப்படியே திரும்பி பார்க்கறா. ஓஹோ, இப்போ புரிஞ்சிச்சு மாமா. இவ யாருக்கோ முக்கியமான ஆளுக்கு வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. டேய், எங்கடா உங்க அண்ணனை காணோம்? நினைச்சேன்டி நீ அவனுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கவேன்னு. நான் போறேனே, வந்து டாட்டா காமிக்க தெரியாதா உங்க அண்ணனுக்கு? நீ என்ன சின்ன குழந்தையாடி உனக்கு வந்து டாட்டா காமிக்க? கிளம்பு. உன்னை இருடா, இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணின்னு வந்த அப்புறம் உன்னை ஒரு வழி ஆக்குறேன். பார்க்கலாம் பார்க்கலாம் போடி. என்ன ரெண்டு பேரும் அப்படி பேசின்னு இருக்கீங்க? என்ன விஷயம்? எங்ககிட்ட சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். ஒன்றும் இல்லைப்பா, போகலாம் வாங்க. ஏன் ஸ்ரீ பாப்பா ஒரு மாதிரி பேசுகிற? என்ன ஆச்சு? இந்த ராக்கி பையன் ஏதாவது உன்கிட்ட வம்பிழுத்தானா? அவன் கிடக்குறான் பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிப்பா பாஸ்கர், பார்த்து போயிட்டு வாங்க. கிச்சனில் பைரவி அப்போவே வான்னு கூப்பிட்டா. நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். சரிம்மா, போங்க. என்ன மாமா இன்னும் கிளம்பலையா? நான் காரில் ட்ராப் பண்ணட்டா? வேண்டாம் மாப்பிள்ள, பக்கத்து ரோடு தானே, காரெல்லாம் இருக்கு. நம்ம அப்படியே நடந்து வாக்கிங் மாதிரி போயிடுறோம். அதான் நான் பார்த்தேன். என்ன பார்க்காம இருந்துருவானா? எனக்கு மட்டும் டாட்டா காமிக்கிறதுக்கு வராமல் இருந்துருக்கணும். இவனை ஒன்றில் நாக்கிருக்குவேன். மாமா, நான் சொல்றேன், என்ன தப்பா நினைக்காதீங்க. என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க? ஐயோ, ஏன் மாப்பிள்ள, என்னாச்சு? ஏதாச்சும் பேசி விட்டுட்டாளா, இல்லை ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டாளா? எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ இப்போ ஒன்று கொடுத்துட்டு வந்தியே, முழுசா கொடுத்தியா? ஏது? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா மாமா, சரியாவே கொடுக்கல. அடே, நான் என்னத்தை கொடுத்தேன்? இவ போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறானே. ஏமா இப்படி மாப்பிள்ள வருத்தப்படுற மாதிரி பண்ற? முழுசா கொடுத்துட்டு வர்றது தானே. என்ன அத்தை ஏதாவது சாப்பிட கொடுத்தது நீயே சாப்பிட்டுட்டியா மாப்பிள்ளைக்கு கொடுக்காம? அதுதான் மாப்பிள்ள வருத்தப்படுறாரு பாரு. ஐயோ அப்பா, அவன் தான் வளர்றான்னா நீங்க வேற. மாப்பிள்ள, நீங்க ஒன்றும் நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள. நான் வீட்டுக்கு போய் அவளுக்கு நல்ல பாடம் எடுக்கிறேன். இனிமே எது கொடுத்தாலும் முழுசா கொடுக்க சொல்றேன். சரி மாமா, நீங்க சொன்னா சரிதான். ஸ்ரீ, கேட்டுக்கினியா உங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னு? எது கொடுத்தாலும் முழுசா, அப்புறமா மாமா ஒழுங்கு கொடுக்க சொல்லுங்க. சரி மாப்பிள்ள, நான் கண்டிப்பா சொல்றேன். ஐயோ, இந்த ரெண்டு லூசுங்க நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். அப்பா வாங்க போகலாம். என்னவோ போமா, நல்ல புத்தி கத்து கொடுக்கலாம்னு நினைச்சா என்கிட்டயே கோவப்படுற. உங்களை இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லுவாங்க. எங்க அண்ணங்காரன் ஏதோ செல்மிஷம் பண்ணியிருக்கான், அதுக்கு தான் ஸ்ரீ இப்படி முழிக்கிறா. நம்மளுக்கு இங்க என்ன வேலை? எஸ்கேப் ஆயிடலாம். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் கிஸ் பண்ணதை போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறீங்களே. எங்கள் அப்பா என்ன என்ன நினைக்க மாட்டாரு? பொண்ணுகிட்ட இருந்து மருமகனை காப்பாற்றணும்னு நினைக்குவாரு, வேற என்ன நினைக்குவாரு? ரொம்ப தான். எங்கள் அப்பா கிட்ட என்ன மாட்டி விட்டீங்கல்ல, இன்னொரு முறை உங்கள் பக்கத்தில் கூட வரமாட்டேன் நான். ஏய் ஸ்ரீ, நில்லடி, ஒரு நிமிஷம் நில்லு. மாட்டேன், நிற்க மாட்டேன். இங்க பாரு, எங்க அம்மா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டு போ. எங்க அத்தை? உங்களை எப்படி, நல்லா இருந்துச்சா? சிப்படா. ஏய் ஸ்ரீ, எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு போடி. சொல்ல மாட்டேன். அம்மா, எப்போ வந்தீங்கம்மா? நீங்கள் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணியிருந்தீங்களே, அப்போவே வந்துட்டேன். ஏன் பக்ரேஷ், இது வீடுப்பா. அதுவும் இல்லாமல் நடு ஹாலில் நின்று நீ இப்படி. உனக்கு அடுத்து ஒரு சின்ன பையன் இருக்கான், கொஞ்சம் பார்த்துப்பா. அதுவும் இல்லாமல் வயசானவங்கெல்லாம் இருக்காங்க. சரி சரிம்மா. என் பையனை இப்படி பார்க்கறதுக்கு தான் நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன்.
அம்மா 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 எங்க இருக்கம்மா? நான் கூப்பிடும் போது தான் கரெக்டா இங்க நான் போயிடுவேன். அம்மா எங்க இருக்க? அம்மா நான் கூப்பிடுறது கேட்கலையா? அங்க இருந்து கத்தின்னு வரேன்ல, கிச்சன்ல தான் இருக்கேன்னு சொன்னா என்ன ஆயிடுற? என்னடி, என்ன விஷயம்? நான் கிச்சனில் தான் இருக்குவேன்னு தெரியாதா? நம்ம ஹாசினி வந்திருக்கா, அதை சொல்றதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். அப்படியா? உள்ள கூப்பிட வேண்டியது தானடி, ஏன்டி புள்ளிய வெளியே நிற்க வச்ச? எனக்கு என்ன வேண்டுதலாமா, உள்ள கூப்பிட்டேன் வரல. ஏன், என்னாச்சு? அம்மா அது விஷயமா தாம்மா நானும் ஹாசினியும் ஒரு இடத்துக்கு போனோம். நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். எனக்கு தெரியுமே, 2 பேரும் சேர்ந்து ஊரை சுத்த போறீங்க, அதுதானே? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைம்மா, ஒரு முக்கியமான விஷயம், அதை பற்றி பேசணும். அதனால தான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். படிக்கிற பசங்களுக்கு என்னடி முக்கியமான விஷயம், அதுவும் என்கிட்ட சொல்ல முடியாத அளவு? இங்கே பாரு கனி, நம்ம எப்படி எந்த நிலமையில இருக்கிறோன்னு உனக்கு தெரியும் தானே? அம்மா உடனே உன் பாட்டை பாடிடாதம்மா, நான் கேட்டு கேட்டு நொந்துட்டு இருக்கேன். அம்மா எதுக்கு சொல்கிறேன்னு உனக்கு இப்போ புரியாது. நாளைக்கு போகிறவன் வரவன் யாராச்சும் உன் பொண்ணை என்ன இப்படி வளர்த்துருக்க, அப்பா இல்லாத பொண்ணு தானே, அதான் இப்படி தருதலையாக சுற்றுது, அப்படி இப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் பேச்ச நான் கேட்கணுமாடி? வேண்டாம் கனிமா, ஏதோ அப்பா நம்மளுக்குன்னு இந்த ஒரு வீடு விட்டுட்டு போயிருக்காரு, கொஞ்சோண்டு நிலம் இருக்குது, அதில் நம்ம வாழ்ந்துக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் ஊரை சுற்றி கெட்ட பேர் வாங்கிடாதடி, நாளைக்கு உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கணும். மோ நான் என்ன ஆடா மாடா இன்னொருத்த கையில் பிடிச்சி கொடுக்க? இங்கே பாருமா, நான் நல்லா படிக்கணும். யார் என்ன சொன்னால் நம்மளுக்கு என்னம்மா, நம்ம ஒழுங்காக இருக்கிறோமா, அதை போதும். பேசுகிறவங்க வீட்டில் எதுவுமே இல்லையா? அவங்கெல்லாம் ரொம்ப ஒழுங்காக இருக்காங்களா என்ன? அப்படி பேசுகிறவங்க வீட்டில் தான்மா 1008 பிரச்சனை இருக்கும். அவங்க வீட்டில் சரி பண்ண முடியாததை வேறவங்க மேலே காமிக்குவாங்க, அவ்வளவுதான். அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதம்மா. நான் நல்லா படித்து பெரிய வேலைக்கு போய் உன்னை நல்லா பார்த்துக்கணும்மா. அதுக்குள்ளேயும் கல்யாணம் அது இதுன்னு அவ்வளவுதான், பார்த்துக்க உன்னை. உனக்கு என்னம்மா, நீ பேசுவ, நான் பொட்ட பிள்ளைய பெற்று வச்சிருக்கனே, ஊர் பேச்சுக்கெல்லாம் என்னால் இது பண்ண முடியாதும்மா. நீங்கள் வேணும்னா இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி இருக்கலாம், எங்களாலெல்லாம் அப்படி இருக்க முடியாது. காலகாலத்துக்கு ஒருத்தன் கையில் உன்னை பிடிச்சி கொடுத்தாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். இங்கே பாரு, நான் என்ன பேச வந்தேன், நான் பேசுகிற ட்ராக்கே விட்டு நீ வேற ட்ராக்ல போயின்னு இருக்க. சரி நான் போயிட்டு வரேன். எங்கே போகிற, சொல்லிட்டாவது போடி. ஐயோ உன்கிட்ட இருந்து முதல்ல இருந்து சொல்லணுமா? ஆமா நம்ம ஹாசினி இருக்கால்ல, அதான் அவங்க சித்தி இருக்காங்களே, அவங்க சித்தியோட தம்பியை ஹாசினிக்கு கட்டணுமா. கட்டணுமா என்ன, கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். என்னடி சொல்கிற? அவங்க சித்தியோட தம்பியா? அவனுக்கு இப்போவே பாதி வயசாயிருக்குமேடி, இவன் இன்னும் சின்ன பிள்ளை. கொதிக்குதா உனக்கு? கொதிக்குதா? அப்போ என்னோட ஃப்ரெண்ட் அவ, அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு எவ்வளோ கோவம் வரும். சரி, அதுக்கு நீ என்ன பண்ண போற? நீ பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேம்மா. ஹாசினியோட அப்பா தோட்டத்தில் இருக்கிறாங்களாம். அவங்க சித்தி போய் பேசி அவங்க மனசை மாற்றுறதுக்குள்ள நானும் ஹாசினியும் அவங்க அப்பாவை போய் பார்த்து பேசி இதில் அவளுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிடலான்னு தாம்மா. ஏண்டி, நீங்கள் 2 பேரும் சின்ன பசங்க, உங்கள் பேச்சவா இருந்தாலும் கேட்க போகிறான்? தெரியலம்மா, இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கலான்னு தான். அதுக்கு நான் அப்படியே விட்ட முடியுமா? பாவமா அவ எப்படி அழுகுறா தெரியுமா? எங்கடி புள்ளைய, அழுவுற புள்ளைய வெளியே நிற்க வச்சுட்டு வந்திருக்கியா? நடு போய் பார்க்கலாம். எங்க இவ்வளவு ஒரு 2 நாளாவே காணுமே, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? என்கிட்ட பேசவும் இல்லை. ஒருவேளை நான் அன்னைக்கு அவகிட்ட அப்படி பேசுனதுனால அவ வருத்தப்பட்டுட்டாளா? 2 நாள் போட்டோம், அப்புறமா சொல்கிறேன் அவளுக்கு. என்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணா, லவ் பண்ணுறப்பவும் சரி இப்போவும் சரி டார்ச்சர் பண்ணினே தான் இருக்கா. 2 நாளைக்கு அவ்வளோ அனுபவிக்கட்டுமே. என்னதான் பண்ணுறான்னு போய் பார்க்கலாம். ச்சே, நான் ஒரு முட்டாள். 2 நாள் அவளை கவனிக்கவே இல்லை. நான் வேற ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன்னா
மாத்திரை சாப்பிட்டாலா என்னன்னு தெரியலையே. போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். மோனிஷா. ரெண்டு நாள் ஆச்சு இந்த தமிழை பார்த்து. நான் ஒருத்தி வீட்டில் இருக்கிறேனே, என்ன ஏதுன்னு ஏதாச்சும் விசாரிச்சானா? உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன், கவனிக்க யாருமே இல்லை. நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான், துரோகம், மன்னிக்க முடியாத தப்பு. இருந்தாலும் மனிதாபிமானம்னு ஒன்று பார்த்து என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம். அது சரி, நான் பண்ண தப்புக்கு என்னை வீட்டில் சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். இதெல்லாம் என்னால் எதிர்பார்க்க முடியுமா? இப்போ எனக்கு தமிழை ரொம்ப தேடுது. ஏய் மோனிஷா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? உடம்பு முடியலையா என்ன? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ். அப்புறம் என்னாச்சு? உங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா? போறதா இருந்தா சொல்லு, இப்போவே நான் கேப் புக் பண்ணி தரேன். உங்களுக்கு என்ன, இந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது அவ்வளவுதானே? பேச்சு எடுத்தப்பெல்லாம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியா, கேப் புக் பண்ணி தரட்டா, இதே தான். தமிழ் ப்ளீஸ், எனக்கு கேட்டு கேட்டு சலிச்சிருச்சு. நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. 2 days டைம் கொடுங்க, நான் எங்கேயாச்சும் ஹாஸ்டல் செக் பண்ணிவிட்டு அங்கே போயிடுறேன். இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்? அழுதுன்னு இருக்கியே, மனசு ஏதாச்சும் சரியில்லையோ என்னவோ? உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அது கேட்டது ஒரு குத்தமாடி. இது என்ன ஒரு முறையா 2 முறையா நீங்கள் கேட்குறது? வாயை திறந்தால இதுதானே. சரி சரி, இப்போ எனக்கு உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. உடம்பு எப்படி இருக்கு? மாத்திரைலாம் சாப்பிட்டியா? கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டேன்னு இருக்க தானே? என்ன இன்னைக்கு அக்கறை அப்படியே பொங்கி வழியுது. 2 நாளாக எங்கே போயிருந்தீங்களா? இல்லடி, அது வந்து ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் மறந்துட்டேன். அதானே, இதே நீங்கள் ஆசைப்பட்டு கட்டின மனைவியாக இருந்தா பொண்டாட்டின்னு ஒருத்தையும் மறந்துருக்குவீங்களா? நான் ஒரு துரோகி தானே, என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. நான் என்ன பெரிய இதுவா? இவ்வளவுனா வந்து விசாரிச்சிங்களே, அது வரைக்கும் தேங்க்ஸ். சரி வா, வந்து சாப்பிடு. இல்லை, எனக்கு வேண்டாம், நீங்கள் போய் சாப்பிடுங்க. ஏன் இன்னும் உடம்புக்கு ஏதாவது வர வச்சு என்ன உனக்கு அடிமையாக்கலான்னு பார்க்குறியா? உனக்கே சேவை செஞ்சுன்னு உட்காரணும், அதுதானே உன் ஆசை? இப்போ என்ன உங்களுக்கு? நான் வந்து சாப்பிடணும் அவ்வளோதானே. நான் சாப்பிட்றேன், நீங்கள் போங்க. இல்லை, இப்போவே வரணும். ப்ளீஸ் தமிழ் புரிஞ்சுக்கங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க. சரி, சீக்கிரமா வா.